தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை பெற்றுக் கொண்டார். கலைஞர் நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பாஜகவினர் கலந்து கொண்டிருப்பது திமுக பாஜக ரகசிய கூட்டணியை வெளிப்படுத்துகிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கலைஞர் 100 நாணயம் வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் பங்கேற்பது சந்தர்ப்பவாதம் என சீமான் விமர்சனம். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைப்பது குறித்து விஜய்தான் முடிவு செய்ய வேண்டும் என சீமான் வெளிப்படை. IAS உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கு RSS மூலம் மத்திய அரசு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக ராகுல் காந்தி விமர்சனம். இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டுவர IAS தனியார்மயமாக்கல் என்பதுதான் மோடியின் உத்தரவாதம் எனவும் சாடல். பெண் மருத்துவரின் மரணத்துக்கு நீதி கேட்டு நடக்கும் போராட்டங்களை மமதா அரசு தடுக்கிறது. கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் தாயார் பரபரப்பு குற்றச்சாட்டு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் வழக்கு விசாரணை குறித்து தவறான தகவலை பரப்பியதாக திரிணாமுல் காங்கிரஸ் MP சுகேந்து சேகருக்கு போலீசார் சமன். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் போது 10 அடிக்கு மேல் சிலைகள் வைக்க அனுமதி இல்லை. மசூதிகளில் தொழுகை நேரங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தை அனுமதிக்க கூடாது என தமிழக காவல்துறை DGP சுற்றறிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மீது போக்சோ வழக்கு பதிவு. தலைமறைவாக உள்ள சிவராமனுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சுத்திகரிக்காமல் திறந்துவிடப்பட்ட ரசாயன தோல் கழிவு நீரால் பாலாற்றில் நுரை பொங்கும் அவலம். நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. காசாவில் உள்ள ஆயுத குழுக்களை அழிப்பதில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து செயல்படும். உளவுத்துறை மூலமாக அடுத்தடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு.